பரிகாரம் பண்ண வந்திருக்கீங்களாமா? ஆமாமா. பார்த்தேன். பூச்சட்டி ஏந்திக்கிட்டு போறப்ப உன்னை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டோம். இதெல்லாம் செய்யற அளவுக்கு இந்த வயசுல உனக்கு என்ன கஷ்டமோ என்னமோ. இந்த சாமி ரொம்ப சக்தி உள்ள சாமிமா. உன் குறையெல்லாம் இந்த சாமி தீர்த்து வைக்கும். நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்யுமா. இந்தாம்மா. ஏமா, நீங்க இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவீங்களா? தினமும் வருவேன். 4 பரிகாரம் இருக்கிறதா பூசாரி சொன்னாரு. ஆமா, 4 பரிகாரத்தையும் ஒரே நாள்ல வரிசையா செய்யணும். கஷ்டம் மேல கஷ்டம் வந்தாதான் இந்த பரிகாரத்தை செய்வாங்க. இந்த சின்ன பொண்ணு இத செய்யறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் தான் அவளுக்கு பூ கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அடுத்து என்ன பரிகாரம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலங்கய்யா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி பூசாரி சொல்லுவாரு. ஒரு பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பரிகாரம் சொல்லுவாரு. முதல்லயே என்னென்ன பரிகாரம்னு சொல்ல மாட்டாங்க. முதல் பரிகாரமே இவ்வளவு கஷ்டமானதா இருக்கும்னு நான் நினைக்கல, அதான் கேட்டேன். எல்லா பரிகாரமும் கஷ்டமா தான் இருக்கும். மனசுல சாமியை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதேதாமா நானும் சொன்னேன். ஆனா நான் கஷ்டப்படுறத அவரால பாத்துட்டு இருக்க முடியல, அதான் இப்படி கேக்குறாரு. புரியுதுமா. பரிகாரம்னு ஆரம்பிச்சுட்டா எல்லாம் தானா நடக்கும். நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோங்க. மனுஷங்க நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? சரிங்கம்மா, வரேன். சார், வருத்தப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க என் கூடவே இருங்க, அது போதும். அதுவே எனக்கு 1000 பலம் வந்த மாதிரி. எவ்வளவு கஷ்டமான பரிகாரம் வந்தாலும் நான் செஞ்சிருவேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார். அப்பப்ப கைய ஊதுற, கேட்டா ஒண்ணும் இல்லன்ற. ஆர் யூ ஓகே? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒண்ணு புரியல. உன் கை எவ்வளவு சாஃப்ட்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி நீ தீச்சட்டி தூக்குன? கை சுடலையா? எப்படி நீ சூட்ட தாங்கிக்கிட்ட? அதான் சார் பக்தி. பக்தியோட அந்த அம்மனோட சரணடைஞ்சிட்டா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த சாமி மட்டும்தான் மனசுக்கு தெரியும். அது எப்படி அனு? சுடக்கூட கூடாதா? தண்ணிக்குள்ள குதிக்காம வெளியிலே நின்னுட்டு இருந்தா தண்ணி ரொம்ப குளிருமோன்னு தோணும். ஆனா தண்ணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சுத்தமா குளிராது. தண்ணிக்குள்ள கால் வைக்கிற அந்த ஒரு நொடி மட்டும்தான் குளிரும். அதே மாதிரிதான் பரிகாரமும். என்னமோ சொல்ற, ஆனா என்னால இவ்வளவு பக்தியோட பயமே இல்லாம இதையெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல. ஏன் சார், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்களும் நிச்சயமா செய்வீங்க. செய்யணும்னு தான் மனசுக்குள்ள நினைப்பேன். ஆனா கையெல்லாம் பொத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு இன்னொரு பக்கம் தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காஃபி கொட்டுனா கூட சூட்டை பொறுத்துக்க முடியல. இப்படி தீச்சட்டி தூக்குனா அவ்வளவுதான், கையாத்தோட மறந்துட வேண்டியதா, பொசுங்கி போயிடும். அப்படிலாம் எதுவும் ஆகாது. எத்தனை ஊர்ல எத்தனை பேரு இப்படி தீச்சட்டி ஏந்தி வேண்டுதல் பண்றாங்க. அவங்களுக்குலாம் என்ன கை பொசுங்கியா போயிடுது? இவ்வளவு கஷ்டமான நேர்த்திக்கடன் பரிகாரம் எல்லாம் தேவையா? கடவுள் நம்பிக்கை மட்டும் போதாதா? இதெல்லாம் ஒவ்வொருத்தர நம்பிக்கை. இதெல்லாம் சரியா தப்பான டிஸ்கஸ் பண்ணா எந்த உருப்படியான ஆன்சரும் கிடைக்காது. அதுவும் சரிதான். இதை விட எவ்வளவு பெரிய கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் உங்க முகத்தை என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருவேன். என் மேல ஏன் அனு உனக்கு இவ்வளவு லவ்? இதுக்கெல்லாம காரணம் சொல்வாங்க. வானம் எப்படி நீளமா இருக்கிறது நேச்சுரலான விஷயமோ அது மாதிரி இந்த அணு உங்க மேல லவ்வோட இருக்கிறதும் நேச்சுரலான விஷயம். இதெல்லாம் எழுதி வச்சது சார். இது சார், இது கோவில். நாம வந்திருக்கிறது பரிகாரம் பண்ண. எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ள புதைச்சுக்கிட்டு எனக்காக சந்தோஷமா பேசுறியானோ? தேவநந்தினி ஒரு பொண்ணு தானே, அவளால ஏன் உன் அன்பை புரிஞ்சுக்க முடியல? சார், சந்திர கிரகணத்தப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப நானும் நீங்களும் செலவழிக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்க ஜென்மத்துக்கும் ஞாபகம் இருக்கணும் சார். அதுதான் என்னோட ஆசை. எப்போ நீங்க என்ன நினைச்சாலும் என் சந்தோஷமான முகம் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுக்கு தான் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறேன்.
காலம் முழுக்க உங்க கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். என்னோட ஆசை நிறைவேறுமா சார்? போலாமா சார்? அடுத்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாமாமா? ஆரம்பிக்கலாம் சாமி. என்ன பரிகாரம் சாமி? இதோ இங்க கம்பீரமா உட்கார்ந்திருக்காளே அம்மன், அவளுக்கு 108 எலுமிச்சம்பழத்தை கோத்து ஒரு மாலையா போடணும். அந்த மாலைய நீங்களே உங்க கையால கோக்கணும். அப்பாடா, எங்க இந்த பரிகாரம் கூட கஷ்டமானதா இருக்குமோன்னு நினைச்சேன். இதை ஈஸியா செஞ்சிடலாம் சாமி. அனு, ஜஸ்ட் 5 minutes. நான் போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். உடனே மாலை கட்டி போட்டுடலாம். சாமி, பக்கத்துல கடை எங்க இருக்கு? இருங்க தம்பி, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. இந்த பரிகாரத்துல ஒரு நிபந்தனை இருக்கு. சொல்லுங்க சாமி. அம்மனுக்கு வாங்க போற எலுமிச்சம்பழத்தை உங்க சொந்த பணத்துல இருந்து வாங்க கூடாது. அப்படின்னா? உங்க மனைவி உங்களுக்காக மடிப்பிச்சை ஏந்தி அதுல வர பணத்துல 108 எலுமிச்சம்பழத்தை வாங்கணும். அதுலதான் மாலை கோக்கணும். இதையெல்லாம் உங்க மனைவி மட்டும்தான் செய்யணும். மடிப்பிச்சை ஏந்தணுமா? ஆமா, அதுவும் 1/2 மணி நேரத்துக்குள்ள மடிப்பிச்சை ஏந்தி அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலையை சாத்தணும். 1/2 மணி நேரத்துக்குள்ளயா? சாமி, நான் இப்பவே போய் மடிப்பிச்சை ஏந்த ஆரம்பிக்கிறேன். சரிம்மா. அம்மா, மடிப்பிச்சை போடுங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அம்மா, மடிப்பிச்சை போடுங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அண்ணா, மடிப்பிச்சை. நன்றிம்மா. அம்மா, மடிப்பிச்சை போடுங்கம்மா. சாமி, என்னங்க சாமி, மடிப்பிச்சை ஏந்திட்டு வர சொன்ன பணம். ரொம்ப சந்தோஷம்மா. எலுமிச்சம்பழம் வாங்குறதுக்கு தேவையான பணம் வசூலாக வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா கடைசி நொடியில ஒரு அதிசயம் மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. நடக்கவே நடக்காதுன்னு நாம நினைக்கிறதையெல்லாம் நடத்தி காட்டுறதுதான் இந்த மகாகாளியோட மகிமை. நீ மடிப்பிச்சை ஏந்தினத பார்த்தம்மாண்ணா, நம்பிக்கையோட செஞ்ச. கடைசி வரைக்கும் உன் நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையலையே. அதனாலதான் இந்த ஆத்தா உன் கூடயே நின்னு உனக்கு எந்த குறையும் வராம நீ ஆசைப்பட்டதை நடத்தி கொடுத்திருக்கா. இங்க பாருமா, அங்க இருக்கிற கூடையில கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இருக்கு, அதை எடுத்துக்கோ. அத ஒரு மாலையா கோத்து இங்க எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. இந்த சாமிக்கு மடிப்பிச்சை ஏந்தி எலுமிச்சம்பழம் மாலை போட்டா தீராத வினையெல்லாம் தீரும்மா. உன் கஷ்டத்தை எல்லாம் பொடி பொடியா ஆக்கிடுவாமா இந்த மகாகாளி. எலுமிச்சை பழ மாலைய இப்ப கோத்து கொண்டு வர சாமி. சரிம்மா. நீங்க அடுத்த பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, 2வது கஷ்டமான பரிகாரத்தையும் உங்க மனைவி இப்ப செஞ்சு முடிக்க போறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மனைவியா வர நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி.
உங்களோட 2வது பரிகாரமும் சிறப்பா முடிஞ்சிடுச்சுமா. ம், அடுத்த பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாம். அந்த பாதரட்சி எடுத்துட்டோம். இது பாதரட்சமா. இந்த பாதரட்சியை சாமிக்கு வேண்டிக்கிட்டு கரகம் ஆடிட்டு வரவங்க போட்டுக்கிறதுமா. ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீ பண்ண வேண்டிய அடுத்த பரிகாரம் இதுதான்மா. இந்த அம்மனை மனசார நினைச்சு இந்த பாதரட்சியை போட்டுக்கிட்டு கோயில 9 சுத்தி வரணும். ம், சரிங்க சாமி, பண்ணிடுறேன். உன் கண்ணை ஒரு கருப்பு துணியால கட்டிக்கிட்டு வாமா. இந்த பாதரட்சியை போட்டுக்கிட்டு கோயில சுத்தி வர உன்னால முடியுமாமா? முடியும் சாமி. சரிமா. இந்த பரிகாரம் நல்லபடியா முடியட்டுமா. ம், இவ்வளவு கஷ்டமான பரிகாரம்லாம் ஏன் நாம செய்யணும்? நம்மள நோக்கி வர ஆபத்து இதை விட பல மடங்கு பயங்கரமானதுன்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். 3வது பரிகாரமே இவ்வளவு கஷ்டமா இருந்தா 4வது பரிகாரம் இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ? அதை நினைச்சாலே எனக்கு ஈரக்குள்ள நடுங்குது. யாரு கண்டா 4வது பரிகாரம் ஈஸியா இருக்குமோ என்னமோ? கால்ல உனக்கு இவ்வளவு வலி இருக்கும்போது 4வது பரிகாரம் உன்னால எப்படி செய்ய முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கன்னு ஈஸியா சொல்றேன். இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸியா எடுத்துக்க நான் என்ன ஜடமா? இல்ல போதும், வேண்டாம். இந்த பரிகாரம் எல்லாம் போதும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அனு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். முக்கா கிணறு தாண்டிட்டோம். முழு கிணறு தாண்டுற நேரத்துல யாராவது இப்படி சொல்லுவாங்களா? நான் கிணறுக்குள்ள விழுந்தாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் அனு,
நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. நீங்க கிணறுக்குள்ள விழறதுக்காகவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்? இது ஒரு 5 நிமிஷத்துல ஆறிடும் சார். வாங்க நம்ம அடுத்த பரிகாரம் என்னன்னு கேட்கலாம். 5 நிமிஷத்துல ஆறுற மாதிரியா இருக்கு இந்த காயெல்லாம். இரு வரேன். எங்க சார் போறீங்க? வரேன் இரு. சார் சார் அழாதீங்க சார். என் கால் எப்படி இருக்குன்னு வருத்தப்படுறீங்களா? ஆனா நான் உங்களுக்காக செஞ்சேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால இது எனக்கு பெரிய கஷ்டமாவே இல்ல. சாரி அனு, நான் செஞ்ச ஒரு காரியத்தால உனக்கு எவ்வளவு கஷ்டம் பாரு. நீங்க தப்பு எதுவுமே செய்யலையே சார். நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், கை கொடுத்து தூக்கி விடவும் செய்வான். நமக்கு அந்த கடவுள் கை கொடுக்க போற நாள் நெருங்கிட்டே இருக்கு சார்.